பிரியமான இறைவர்களே, வெள்ளிக்கிழமை முழுமையாய் உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்கள். பிரியமான இறைவன், அவருடைய இரத்தத்தை குடித்து அவரது சதையை உண்டால் நீங்கள் வாழ்வு பெற மாட்டீர்கள். வார்த்தை யோவான் செய்தி 6வது அதிகாரம் 52வது. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் தேவையானது என்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. என்னை தேடி வந்தால் பிழைத்துக் கொள்வாய், இல்லைன்னா உன்னை சின்ன பின்னமாக்கிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய நேரத்தை அவர்கிட்ட மட்டுமே கொடுங்க. 6வதுல தொடர்ந்து நான் அதைதான் அதிகமாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய நேரத்தை எடுத்து வேற யாருக்கும் கொடுக்காது. அது யாரு எவ்வளவு முக்கியமானவா இருந்தாலும் கடவுளுடையக்காக ஜெபிக்கிற நேரம் நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா இருங்க. அதான் அவருடைய இரத்தத்தை குடித்தது. அத சொல்றாரு பாருங்க, யோவான் செய்தி 6:52, மானிட மகனுடைய சதையை உண்டு ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். இலை வாழ்வை பெற முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெறக்கூடாத மாதிரி இந்த உலகம் உங்கள் பின்னால் இருக்கிறது. அப்பா, நான் உங்களோடு இருக்கணும்னு சொல்லி துதிப்போம். ஆண்டவரே, நான் உங்களை அதிகமா பார்க்கணும், இந்த வாஞ்சை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி செபிங்க. வல்லவரே நன்றி. இந்த வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவரே, இதோ இந்த 6வதுல துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக. குறிப்பா வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறார், எங்கெல்லாம் பலவீனங்களோடு இருக்கிறீங்களோ அந்த இடங்கள்லாம் கரங்களை வைத்து யாரால ஒப்புக்கொண்டு செபிங்க. அப்பா, செபிக்கிற பிள்ளைகள் பல்வேறு வழிகள் தண்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்க தொடுங்க, வழி நடத்துங்க ராஜா. பிள்ளைகள் எங்கெல்லாம் கரங்களை வைத்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களும் ஒரு வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு இடத்துல அப்பா ஒரு அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் காண்பார்களாக. ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரே உமது பெயரால் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக. எனவே பிரியமுள்ள உள்ளவர்களே, ஆண்டவர் சுகத்தை தருகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரில இருப்பது அவ்வளவு முக்கியமானது. ஹிட்லருடைய ஆட்சி காலம் யூதர்கள் சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். நன்றாக தெரியும். அப்பொழுது அப்படி சிறைப்பட்டு சென்றவர்கள் மத்தியில சில குருவானவர்களும் இருந்தார்களாம். ஆனால் அந்த இடத்துல திருப்பலி நிறைவேற்றினார்களாம். திருப்பலி நிறைவேற்ற பர்மிஷன் கிடையாது, சுற்று கொண்டு ஓடுவார்கள், சாகடிச்சிருவாங்க. ஆனாலுமே அவர்கள் எப்படி திருப்பலி நிறைவேற்றினார்கள் என்று தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். எல்லோரும் உறங்கிய பிறகு, காவலாளிகள் எல்லாம் உறங்கிய பிறகு இவர்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்களாம். மறைமுகமாக ஒளித்து வைக்கப்பட்ட இந்த ஸ்டோல் எடுத்து அணிந்து கொள்வார். ஸ்டோல்னா இதான் ஸ்டோல் அணிந்து கொள்வார்கள். அணிந்து கொண்டு திருப்பலி உடையை போட்டுக் கொள்வார்கள். போட்டுக்கொண்டு திருப்பலி நிறைவேற்றுவார். அந்த திருப்பலியில ஆண்டவருடைய திருவுடலை எவ்வளவு சின்ன சின்ன பீசஸா உருவாக்க முடியுமோ சின்ன பீஸா அதை உடைத்து ஆண்டவருடைய திருவுருவத்தை பருகுவார்களாம். பிரியமான இருப்பார்களே, ஆண்டவருடைய திருவுடலை உண்பார்களாம். அதில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவருடைய பாடுகளை தியானித்தார்கள். அது தியானிக்கிற பொழுது இந்த பாடுகள் ஆசீர்வாதத்தினுடைய பாதை என்பதை உணர்ந்தார்கள். உங்கள் வழிகள் எல்லாம் வருகிற பொழுது, வெள்ளிக்கிழமை உடல் வலி இருக்கிறதா, சுகம் இல்லாம இருக்கிறீங்களா, பாடுகளை தியானிகள், சுகத்தை பெறுங்கள். இரண்டாவது, அந்த பாடுகளுடைய நீட்சி தன்னுடைய வாழ்க்கை என்று பார்த்தார்கள். ஆண்டவருடைய பாடுகளுக்காக தான் நான் இப்ப துன்பத்தில் இருக்கிறேன், நான் சிறையில் இருக்கிறேன். இந்த பாடுகளை நீட்சியாக இவருடைய கஷ்டத்தை பார்த்தாங்க. அவருடைய துன்பத்தை நீட்சி தான் உங்கள் உடல் சுகமின்மை. அவர் விடுதலை தருவார், நம்புக. அவர் உங்களுக்கு சுகமின்மையை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் சுகத்தையும் தரப்போகிறார் என்றே அர்த்தம். எனவே மருந்து சாப்பிடுங்க, டாக்டர்கிட்ட போங்க. அதே வேளையில பிரியமான இறை உறவுகளை செபிங்க. ஒப்பு கொடுத்து அபிஷேகத்துக்காய் ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட உங்க உடல் சுகத்துக்காய் ஜெபிங்க. வல்லமையை காண்பீர்கள். எனவே பிரியமான இறை உறவுகளே, இறை வார்த்தை ரோமியர் புத்தகம் 1வது அதிகாரம் 11வது வார்த்தை, இந்த ஆவியானவர் உங்களுக்குள் குடிக்கொள்வதால். நாம் ஜெபிக்கிற பொழுது ஆவியின் வல்லமை நம்ம பெறுகிறோம். ஆவியானவர் நமக்குள்ள குடிக்கொள்வதால் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடலையும் உயிர் பெற செய்வார். அந்த ஆவியின் வல்லமை என்ன பண்ணோம்னா, எங்கெல்லாம் நம்ம தோத்து போயிடும் நிலையில இருக்கிறோமோ, எங்கெல்லாம் நம்ம பிடிக்காது நடக்க போகுது என்ற நிலை இருக்குமோ, அந்த இடத்துல இருந்து நம்மை உயிர் பெற செய்வார். சாவு என்பது மறுக்கிற பொழுது வருகிற சாவு மட்டுமல்ல, வாடும் பொழுதே வருகிற சாவு. இவன் தோத்து போயிட்டான், இவன் அவ்வளவுதான் என்று நினைத்தேன்ல, அட சொல்கிறார்,
நான் உன்னை உயர்த்துகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை வாழ வைக்கிறேன். இந்த வார்த்தையை வேற யாருங்க தர முடியும்? வெளியே தான் தரும், கடவுள் தான் தருவார். எனவே அதுதான் ஆராதனை. ஒவ்வொரு நாள் விடிய காலை 3 மணிக்கு இது ஆராதனை. ஒப்பு கொடுங்க. அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, துதிக்கிறோம் ஆண்டவரை. வழிநடத்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே. இது வெள்ளிக்கிழமை உடல் சுகமில்லாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு எங்கெல்லாம் கரங்களை வைத்து ஆராதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார், எங்கெல்லாம் கரங்களை வைத்து ஜபிக்கிறார்களோ ஒரு இடங்களில் சுகம் இருப்பதா, அவரோட வழிகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்கள். உடல் உபாதைகளோடு இருக்கிறார்கள், ஒப்பு கொடுக்கிறார். கமெண்ட்ல எனக்கெல்லாம் ஜெபிங்க ஃபாதர் என்று அனுப்பியிருக்க ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் ராஜா. அந்த பிள்ளைகள் விடுதலை அடைவார்கள், கண்ணீர் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வல்லமையில வாழ்வீங்க, அபிஷேகத்தை பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தில் வாழ்வீர்கள் பிள்ளைகளை. எனவே வல்லமையான இறைக்கிறதில் சொல்லுகிறேன், ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் உங்களோட சுகமின்மை எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். வெற்றியை காண்பீர்கள், சுகத்தை பார்ப்பீர்கள், ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்கள். எனவே பிரியமான இறைவர்களே, ஆண்டவரை தொடர்ந்து தேடுவோம், மகிழ்ச்சியாய் வாழலாம். எனவே ஒரு நாள் விடிய காலை 3 மணிக்கு ஆராதனை யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. குறிப்பா உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. இந்த ஆராதனை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். என்னுடைய பர்சனல் பிளேயர்ல தனி ஜபத்துல என்னுடைய திருப்பதியில உங்களுக்கு ஜெபிக்கிறேன். மகிழ்ச்சியா இருங்க. God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. உங்கள் துன்பம் எல்லாம் கவலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆண்டவர் உன்னோடு வருகிறார். தைரியமாயிரு, வெற்றியை காண்பாய். நன்றி அன்பர்களே.